வெல்கம் டு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ஜாகிர். ஒரு அழகான சின்ன குடோன்னு ஒரு பெரிய வாடகையில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. அதே சமயம் சின்ன குடோன்னு பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து சரியாக ஒரு 5வது கிலோமீட்டரில், வடபெரும்பாக்கத்துலேருந்து சரியாக ஒரு 1 கிலோமீட்டரில் விலாங்காடு பக்கத்தில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு அழகான ஒரு குடோன் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. அதை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ரொம்ப 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 ரேட்டு கம்மியில், அதே சமயம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் குடோன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும். மகளே, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நீள அகலம், அதே சமயம் எவ்வளோ ரூஃப் ஹைட்டுங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 24க்கு 48 1200 சதுரடிங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் ஈபி இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட், ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி ரூஃப் ஹைட் இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சரியாக ஒரு 3 மாதம் தான் ஆச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு அர்ஜென்ட் தேவைக்காக விற்கிறாங்க. இதுல இருந்து ஒரு பெரிய குடோன் இந்த ஓனர் கட்ட போறதுனால தான் இந்த குடோன் சேல் பண்றாங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூஃப் ஹைட்ல இருந்து கீழே வந்து கிரவுண்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3 அடி ஹைட் பண்ணிருக்காங்க. என்ன மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்காது. அதே சமயம் கீழே கிரவுண்ட்லாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிசி ஃபுல்லா ஆர்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து காங்கிரீட்ல வந்து நல்லா ஹெவியாக வந்து உங்களுக்கு கீழே வந்து தளம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சைடு சுத்துச்சவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 8 அடிக்கு ஒரு பில்லர் கொடுத்து ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க. இந்த கலாய் ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிந்தால் கலாய் ஒர்க் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு ஒர்க் எல்லாமே ஜிந்தாலோடைய கலாய் ஒர்க்ல ரொம்ப ஹெவியான ஒர்க். எவ்வளவு காலம் ஆனாலும் உங்களுக்கு இத்து போகாது. அவ்வளவு காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப தரமாகவும் இருக்கும் ஜிந்தாலை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் பண்ணியிருக்காங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. லேபர்ஸ் தங்குற போது ஆகட்டும், வேலைகள் செய்யும் போது ஆகட்டும், உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நல்லா காத்தோட்டம் ஃப்ளோடிங் இருக்கும். இன்னொன்று வந்து சிசிடி கேமரா கொடுத்துருக்காங்க. சைட்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள குடோன்லயே வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கம் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா எல்இடி லைட்லாம் கொடுத்து ரொம்ப தரமாகவும் ரொம்ப அட்டகாசமாகவும் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. இது சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபா. அப்படி இந்த இருக்கிற கண்டிஷன்ல அப்படி சேல்ஸ் கொடுக்குறாங்க. சிங்கிள் பேஸ் இபியோட இருக்குது, போர் இருக்குது, லேபர் ரூமு, நம்ம வந்து உங்களுக்கு வந்து லேபர்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் கூட ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு எந்த தேவைக்கும் நீங்க வெளியே போக தேவையில்லை. இது சொந்த யூஸுக்காக இருந்தாலும் கண்டிப்பா பிடிக்கும். அதே சமயம் ஒரு வாடகை வருமானம் வர மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இதை வாங்கி அப்படி வாடகை விட்டோம்னா இதோட விலை வந்து 40 லட்சம் ரூபாங்க. 30,000 மாத வாடகை வரும். குறைஞ்சது 25,000 கன்ஃபார்ம் வாடகை இருக்குதுங்க. அதே சமயம் சொந்த யூஸுக்கு தேடிட்டு இருந்திருப்பீங்க. பல மக்கள் வந்து சொந்தமா யூஸுக்கு தேடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி மக்களுக்கு சின்ன குடோன் தேடிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். மாதாவரத்துல இருந்து சரியா 5 கிலோமீட்டர், அதே சமயம் ரெட்ஹில்ஸ் இருந்து 4 கிலோமீட்டர், இங்க இருந்து அவுட்டர் ரிங் ரோடு மீஞ்சு டு வண்டலூர் சரியா 4 கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாங்க. இங்க இருந்து எண்ணூர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய எண்ணூர் ஆண்டாள் குப்பம் இந்த சரௌண்டிங் வந்து நம்ம வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம். ஒரு நல்ல சிட்டிக்கு சென்டர் பாயிண்ட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் டைரக்டா வந்து நம்ம லாரியோ வெஹிக்கிள்ஸோ 407 ஈச்சர் இந்த மாதிரி குடோன்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை வந்து இந்த குடோன்ஸ்குள்ள அப்படியே ஏற்றி உள்ள கொண்டு வந்து நம்ம மெட்டீரியலை வந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேபரோடைய கூலி செலவு கம்மியாகும். ஏன்னா ஒவ்வொரு குடோன்லயும் வந்து வெளியே எடுத்துட்டு வந்து உள்ள கொண்டு வருவாங்க. இதை டைரக்டா குடோனுக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்து தம் பண்ணிக்கலாம்.